ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். நாளைக்கு நம்ம எல்லா பேருமே டெட் பேப்பர் 1 நாளை கழித்து டெட் பேப்பர் 2 அட்டன் பண்ண ரெடி ஆகிட்டோம். ஆமாம், நாளைக்கு எக்ஸாமுக்கு நாம் இன்றைக்கி என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நாளைக்கு காலையில் நாம் எக்ஸாம் சென்டருக்கு காலையில் 8:30 மணிக்கெல்லாம் நம்ம அங்கே போயிடணும். பதட்டம் இல்லாமல் இருக்கும். அப்படின்னா தான் 8:30 to 9:30 உள்ளே நாம் இருக்கணும். அதனால் 8:30க்கு போயிடுறது பெட்டர். உள்ளூரில் நமக்கு எக்ஸாம் அப்படின்னா அதுக்கான வாகன வசதி என்ன அப்படிங்கிறத யோசித்து இன்றைக்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் வெளியூரில் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறவங்க, தொலை தூரத்தில் போய் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க, அதுக்கான ஏற்பாடுகளை இன்றைக்கேவும் அந்த ஊருக்கு போயிருங்க. எங்கே எக்ஸாம் சென்டர் இருக்கோ அங்கே போய் எக்ஸாம் சென்டருக்கு பக்கத்தில் உள்ள தங்கும் விடுதிகளில் தங்கி ஆயத்தமாயிக்கங்க எக்ஸாமுக்கு. நாளைக்கு காலையில் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு 9:30 மணிக்கு மேலே போனோம்னாக்கா உள்ள நாட் அலவுடு. அதனால் 9:30க்குள்ளே 9 மணிக்கெல்லாம் போயிடுறது நமக்கு நல்லது. எக்ஸாம் 10 மணிக்கு தொடங்கி மதியம் 1 மணி வரையில் மொத்தம் 3 மணி நேரம் நடக்கும். நம்ம 1.5 மணி நேரத்திலே எழுதி முடிச்சிட்டோம், வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினச்சாலும் வெளியில் வர முடியாது. எல்லா பேரும் எழுதி முடித்ததுக்கப்புறமா அந்த 3 மணி நேரம் கழித்து தான் நம்ம பேப்பரை கொடுத்துட்டு வரணும். அதனால் அதுக்கும் ரெடி ஆகிக்கிறணும். ஹால் டிக்கெட்டை 2 பிரிண்ட் அவுட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று நம்ம கொண்டு போகிறதுக்கு, இன்னொன்று வீட்டில் வச்சுக்கோங்க. பின்னால் நம்ம பாஸ் பண்ணி அதை எஸ்ஆரில் பதிகிறதுக்கு இந்த ஹால் டிக்கெட் தேவைப்படலாம். அதனால் 2 காப்பியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் ஒரிஜினல் ஐடி கார்டு, ஆதாரோ, பாஸ்போர்ட்டோ, இல்லை டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, இதில் எதுனாலும் சரி ஒரு 2 எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. நம்ம பேகுக்குள்ளே ஏதாவது ஒன்று இதாக இருந்தாலும் இன்னொன்று நம்ம காமிச்சிக்கலாம். இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டாவது நீங்கள் ஃபில் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாளைக்கு நமக்கு ஈஸியாக ஃபில் பண்ணுறதுக்கு நம்பிக்கையோடு இருக்கும். 150 கொஸ்டின்ஸுக்கான ஷேட் பண்ணுறது, நம்மளோட நம்பர், பேப்பர்ஸு எல்லாத்தையுமே நாம் பிளாக் பால் பாயிண்ட் பெனில் நம்ம ஷேட் பண்ணி பழகணும். இன்றைக்கி ஒரு நாளாக அது கண்டிப்பாக, இதுவரைய பழகாதவங்க இன்றைக்கி கண்டிப்பாக ஷேட் பண்ணி பழகிக்கங்க. பிளாக் பால் பாயிண்ட் பென்னு 2 வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்று சப்போஸ் எழுதாக்கி நம்ம இன்னொன்று வச்சு ஷேட் பண்ணிக்கலாம். அதனால் கண்டிப்பாக 2 எடுத்துகிட்டு போங்க. அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி அந்த ரீஃபில் வெளியில் தெரிகிற வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெல் பேனா கண்டிப்பாக அலௌடு இல்லை. ஏன்னா அது பின் சைடு அந்த ஜெல்லோட அச்சு விழுகுங்கிறதுனால அது கிடையாது. நம்ம பால் பாயிண்ட் பென் தான் வாங்கி வச்சுக்கிறணும். அதே மாதிரி அதோட அந்த முனை டிப்பு ஷார்ப்பாக இல்லாமல் நல்லா போல்டாக நம்ம கலர் பண்ணும்போது, அந்த ஷேட் பண்ணும்போது டக்குன்னு விழுகிற மாதிரி இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஷார்ப்பாக இல்லாமல் போல்டான டிப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. இன்றைக்கே நாம் பேகுக்குள்ளே எடுத்து வைக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹால் டிக்கெட் ஒரிஜினல் காப்பி 1, ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒரிஜினல் 2, பால் பாயிண்ட் பென் 2, இது எல்லாமே பேகுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிறணும். அது போக நமக்கு தேவையான மாத்திரை மருந்துகள், தண்ணி, கர்ச்சீஃப், அப்புறம் ஒரு ஹேண்ட் டவல் ஒன்று வச்சுக்கலாம் நம்ம. அதாவது இந்த டர்க்கி டவல் மாதிரி, அது வேர்க்கும்போது துடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா இப்போ இது வெயில் காலம். அது போக நம்மளோட பதட்டத்தில் இன்னும் கொஞ்சம் கூடவே இருக்கும். அதுக்காக துடைச்சிக்கிறதுக்கு நல்லது அதை எடுத்து வச்சுக்கிறது. அப்புறம் சாக்லேட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அது நம்ம வாயில் போட்டுக்கிட்டோம்னா டக்குன்னு நமக்கு எனர்ஜி கிடைக்கும். அதனால் அதை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. சுகர் பேஷண்ட் இல்லாதவங்க டிஜிட்டல் திங்ஸ் எதுவும் நம்மளோட ஹாலுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. அதாவது டிஜிட்டல் வாட்சஸ், டிஜிட்டல் பேண்ட், இந்த மாதிரி எதுவும் கொண்டு போகக்கூடாது. அதனால் அதை ஹாலுக்கு வெளியவே பத்திரமா வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாளைக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கொஷின் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. கொஷின் பேப்பர் ABCDன்னு இந்த 4 டைப்பில் கொடுப்பாங்க. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கொஷின் வேறு, அதாவது ஒரே கொஷின் தான் இருக்கும், வேறு நம்பர்களில் இருக்கும். ஒருத்தருக்கு தமிழ் ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு இருக்கலாம், சைக்காலஜி ஃபஸ்ட் இருக்கலாம். இந்த மாதிரி மாறி மாறி தான் வரும். அதனால் நம்ம யாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு இப்போதைக்கு நினைக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் 9:40க்கெல்லாம் நம்ம கையில் ஓஎம்ஆர் ஷீட்டை கொடுத்துருவாங்க. ஒருத்தருக்கு ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டு மட்டும்தான். எக்காரணம் கொண்டும் மாற்று ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்கப்பட மாட்டாது. அதனால் நாம் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு தான் நம்ம அதை ஃபில் பண்ணணும். 9:55க்கு நம்ம கையில் கொஷின் பேப்பரை கொடுத்துருவாங்க. 10 மணிக்கு லாங் பெல் அடித்ததுக்கப்புறமா நாம் அந்த கொஷின் பேப்பரை பிரித்து நம்ம எக்ஸாமை எழுத ஆரம்பிக்கலாம். ஒரு கேள்விக்கு 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்றில் மட்டும்தான் நம்ம ஷேட் பண்ணணும். நம்ம வாட்டில் 2 இதில் ஒன்றில் அடிச்சுட்டு அது தப்புன்னு நினச்சிட்டு அடுத்ததில் அடித்தோம்னா அது செல்லாததாயிரும். அதனால் கவனமாக பண்ணுங்கள். நாம் தப்பாக ஷேட் பண்ணிட்டோம்னா அதை ஒயிட்னர் போட்டுட்டு அதுக்கப்புறமா கரெக்டான ஆன்சருக்கு ஷேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒயிட்னர் பயன்பாடு இருந்துச்சுன்னா அந்த பேப்பரே செல்லாததாயிரும். அதே போல் பிளேடை வச்சு சுரண்டுறது இந்த மாதிரியெல்லாம் வேணாம். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவையாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் ஷேட் பண்ணுவோம்.
நாம் ஏற்கனவே படித்த மாதிரி எளிமையிலிருந்து கடினம் அப்படிங்கிறது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்குது, நம்ம நல்லா கிளியராக இருக்கோமோ அதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து எது ஈஸியாக இருக்கோ அடுத்ததை ஷேட் பண்ணுங்கள். இப்படியே வரிசையாக கடைசியாக நமக்கு எது கஷ்டமாக இருக்கோ அதை கடைசி வச்சுக்கிடுவோம். ஏன்னா நமக்கு பாஸ் மார்க் எடுத்தால் போதும், ஃபஸ்ட்டு எடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு தமிழ் ஈஸியாக இருந்தால் தமிழ் ஷேட் பண்ணுங்கள், இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா இங்கிலீஷை ஷேட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுலேருந்து அடுத்தது போனீங்கன்னாக்கா நம்ம ஈஸியாக பாஸ் மார்க் வாங்கிடலாம். நம்ம ஒரு கொஷினுக்கு அதிகபட்சமாக 1 நிமிஷம் ஒதுக்கிக்கிறணும். அப்படின்னா தான் 150 கொஷினுக்கு 150 நிமிஷம். நமக்கு மொத்தம் 180 நிமிடங்கள்ங்கிறதுனால நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே நம்ம படித்து அதுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஷேட் பண்ணுவோம். சப்போஸ் சில இதுகளுக்கு நமக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு கடைசி அதை நம்ம வச்சுக்கலாம். ஆனால் நம்பரை கரெக்டாக பார்த்து அந்த கொஷின் நம்பருக்குரிய இடத்துல நம்ம ஷேட் பண்ணணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த தேர்வு ஆசிரியர்களுக்கான சிறப்பு தேர்வு அப்படிங்கிறதுனால கொஷின்ஸ் எல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி எளிமையாக நாம் ஈஸியாக பண்ணக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு நம்புவோம். எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் பரீட்சை எழுதி எல்லாரும் பாஸ் பண்ணி நம்மளோட பணியை தக்க வச்சுக்கிடுவோம். பதவி உயர்வில் செல்ல விரும்புகிறவங்க பதவி உயர்வில் செல்வோம். அனைவருக்கும் மீண்டும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.